அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் ஜனவரி 16ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டிக்கான பார்வையாளர்கள் கேலரி, தடுப்பு வேலி அமைப்பது உள்ளிட்ட இறுதிக்கட்ட பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் வாடிவாசல் முன்பு நின்று செல்ஃபி எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் குமார். வணக்கம் குமார், விவரங்கள். நிச்சயமாக மதுரை மாவட்டம் உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டானது தைத்திருநாளில் ஆண்டுதோறும் வழக்கமாக இந்த ஆண்டு மாவட்ட நிர்வாகம் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நாளை நடைபெற உள்ள நிலையில் பாலமாடு 15ஆம் தேதி 14ஆம் தேதி உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடைபெற உள்ளது. அதற்கான பணிகள் தற்போது மிக விறுவிறுப்பாக இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. அலங்காநல்லூரில் பார்வையாளர் அரங்கம் அமைத்தல், பரிசு பொருட்கள் வைக்கும் பகுதி, காளைகள் அழைத்து வரும் பகுதி, 2 அடுக்கு தடுப்பு வேலை அமைத்து மற்றும் காளைகள் வரும் வழியில் தண்ணீர் தொட்டி வைக்கும் என அதற்கான ஆயத்த பணிகள் அலங்காநல்லூர் பேரூராட்சி நிர்வாகம் ஈடுபட்டு வருகிறது. ஜல்லிக்கட்டு காளைகளுக்கும் வீரருக்கும் நேற்றைய தினமே டோக்கன் வழங்கப்பட்டு வந்த நிலையில் காளைகளின் உரிமையாளரும் வனமகிழ்ச்சியும் தங்களை காலை தயார்படுத்தி வருகின்றனர். வெற்றி பெற்ற வீரர்களுக்கு காளைகளுக்கும் 500க்கும் மேற்பட்ட சைக்கிள் பரிசு பொருட்கள் தயார் நிலையில் உள்ளது. தற்போது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடைபெற உள்ள நிலையில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வாடிவாசல் முன்பு நின்று செல்ஃபி புகைப்படம் எடுத்து மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி குமார். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.